10th standard maths chapter 2 numbers and sequence example 2.22. Find the first 5 terms of the following sequence. A1 is equal to 1, A2 is equal to 1, AN is equal to AN minus 1 by AN minus 2 plus 3, where n is greater than or equal to 3 and n belongs to the natural number. So question first 5 term கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. A1னா 1ன்னு சொல்லிட்டாங்க, A2 ஸோ அதுவும் 1ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க, அதான் A1 அண்ட் A2. அடுத்தது A3, A4 அண்ட் A5 நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்போனா என்னோட வேல்யூ, அதாவது ஸ்மால் n இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து 3 கொடுக்கலாம், இல்லை 3க்கு மேற்பட்ட நம்பர்ஸ் கொடுக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னன்றது எதை மென்ஷன் பண்ணுது, எதை டினோட் பண்ணுதுன்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? நமக்கு தேவை A3, A4 அண்டு A5 தான் தேவை. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? ஈக்குவல் டு 3ன்னு இருக்கா, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், 3 அப்ளை பண்ணுறதுக்கு இது எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் A1ன்றது 1ன்னு தெரியும், A2 ஆல்சோ 1. இப்போ A3 கண்டுபிடிக்கலாமா? A3 கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்கே என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். இங்கே என்னுக்கு பதில் 3 போட்டால் இங்கேயும் என்ன பண்ணணும், ஹாரிஜஸ்லேயும் 3 போடணும். ஸோ A3 minus 1 by A3 minus 2 plus இந்த 3 அப்படி இருக்கும். Now A3 minus 1 2 by A3 minus 2 1 plus 3. Now A2 ஓட வேல்யூ 1 by A1 ஓட வேல்யூ 1. So 1 plus 3 which is equal to 1 by 1 plus 3 na 4. ஓகேவா? ஸோ அப்போ A3ன்றது 1 by 4. அடுத்தது A4 ஃபைண்ட் பண்ணணும். A4 is equal to என்னுக்கு பதில் என்ன பண்ணணும், 4 போடணும். 4 minus 1 by A4 minus 2 plus 3. Now A3 சொல்லலாமா, by A2 plus 3 A3ன்றது கண்டுபிடிச்சோமா 1 by 4 by A2ன்றது 1 plus 3. Now 1 by 4 divided by 1 plus 3 4. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நியூமரேட்டரில் இருக்கிறத 1 by 4ன்னு அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 4 மட்டும்தான் இருக்குது, அது வந்து 4 by 1ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2 ஃப்ராக்ஷன்ஸை டிவிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம். ஓகேவா? 4 by 1ன்னு இருக்கிறது என்னவா மாறும், 1 by 4, அதாவது ரெசிப்ரோக்கலாக மாறும் இல்லையா? ஸோ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by 4ன்னு இருக்குது, டிவிஷனில் வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நம்ம இங்கே பை 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 2 ஃப்ராக்ஷன்ஸை டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது, அதனால் என்ன செய்யணும், ஃப்ராக்ஷன்ஸை மல்டிப்ளிகேஷன்ஸாக மாற்றணும். ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதுங்க, டினாமினேட்டரில் இருக்கிறத இங்கே டிவிஷனை தூக்கிட்டு இன்டூன்னு போட்டுட்டு 4 by 1 அப்படின்னு இருக்கிறது 1 by 4 தலைகீழ மாறும், 1 by 4. சப்போஸ் இங்கே 3 by 4 இருந்துச்சுன்னா 4 by 3 அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 into 1 1 4 4s 16. இங்கே ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ஸை நம்மளால் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணோன்னா அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை என்ன பண்ணணும், நம்பரை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஸோ இதுதான் என்னது, ஃப்ராக்ஷன்ஸை டிவைட் பண்ணுறதுக்கான ரூல். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? A5 is equal to A5 minus 1 by A5 minus 2 plus 3. A4 by A3 plus 3. Next A4ன்னு அதோட வேல்யூ 1 by 16 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, 1 by 16. A3ன்றது 1 by
4 கண்டுபிடிச்சோம்ல a3னா 1/4 1/4 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 1/16 அப்படியே இருக்கும். பை டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஹோல் நம்பரில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/4 ப்ளஸ் 3 இப்படி இருந்தால் டேரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுன்னா 12ன்னு மாறுமா? ஸோ 1 ப்ளஸ் 4 × 3 12/4. இப்போ இந்த 4ன்றது ரெண்டு பேருக்குமே காமன். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/16 by 1 + 12 13 13/4. இப்போ புரியுதா? நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் எனக்கு எப்படி இருக்கணும், ரெண்டு பேருக்குமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். 1/16ன்றது ஃப்ராக்ஷனு, 13/4ன்றது இன்னொரு ஃப்ராக்ஷன். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனையும் டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படி எழுதணுமா? இந்த டிவிஷன் என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எழுதணும். 13/4ன்னு இருக்கிறது 4/13 அப்படின்னு எழுதணும். சரியா? நான் அதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி என்னென்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4 16 கேன்சல் பண்ணலாமா? 4 1s 4, 4 4s 16. அதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. நவ் 1 × 1 1, அடுத்தது 4 × 13 13 × 4 கூட போடலாம்ல. 4 3s 12, 2 பேலன்ஸ் 1, 4 1s 4, 4 + 1 5 52. ஸோ 1/52. ஸோ லாஸ்ட்டாக எப்படி முடிக்கணும்னா, therefore the first 5 terms of the sequence நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் 1 1 1/4 1/16 and 1/52.